ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் தபி. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு 5 விதமான வித்தியாசமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ், அவல், ரைஸு இதை வச்செல்லாம் சூப்பரான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் 5 நிமிஷத்தில் செம்ம டேஸ்ட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் முட்டைக்கோஸ் இருந்தால் எப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு சின்ன முட்டைக்கோஸை நல்லா பொடிசாக நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். இதோட பவுலில் மாற்றிடலாம். இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காரத்தக்கன சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிள்ளை, மல்லி இலை பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு, கார்ன்ஃப்ளக்ஸ் மாவுலாம் சேர்க்குறப்ப நம்மளுக்கு நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது தண்ணி ஊற்றி பிசையணும்னு அவசியம் இல்லை. இந்த முட்டைக்கோஸ் அரைச்சிருக்கோம்ல, அதே ஈரப்பதமாக இருக்கும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப குழுன்னு இருக்குன்னு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு உதுனை பிடிக்கிற ஷேப்புக்கு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாவு. இப்போ நல்லா எண்ணெய் சூடானோன்னு குட்டி குட்டி ரவுண்ட் பால்ஸாக போட்டு பொரிச்சிக்கலாம். நீங்கள் வடை மாதிரி தட்டி போட்டுருந்தாலும் இருந்தாலும் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. உள்ள மாவு வேகணும், அதனால் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இது மாதிரி முட்டைக்கோஸ் அரைச்சி செய்கிறப்ப குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டைக்கோஸோட சத்துமே பிள்ளைங்களுக்கும் கிடைக்கும். நிறையா பிள்ளைங்க பெரும்பாலும் முட்டைக்கோஸே சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிங்க. ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் ப்ரௌன் கலரில் வந்துடும். உள்ளேயும் மாவு வெந்திருக்காது. அதனால் இப்படி நல்ல ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு உள்ளே வேகணும், உள்ள மாவாக இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் லைட்டாக டைம் எடுக்கும். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா மாவு வெந்து வந்திருக்கும். இப்போ நான் இது பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் பொரிச்சு எடுத்துருக்கேன். இது மாதிரி எல்லா மாவையும் உதவி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சூப்பராக க்ரன்ச்சியாக முட்டைக்கோஸில் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ஒரு சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு ஈஸியான ஹெல்த்தி ரெசிபி அவல் ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: வெள்ளை அவல் எடுத்துருக்கேன். வெள்ளை அவல் 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வெள்ளை அவல் கிடைக்கலன்னா சிவப்பு அவலும் எடுத்துக்கலாம். இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா துருவி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாயில் 3 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு 4 விரல் அளவுக்கு உள்ள கொத்தமல்லி இலையை எடுத்து அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ், 1 ஸ்பூன் இட்டாலியன் ஃப்ளாக்ஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 7-8 பூண்டு பல் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 150 கிராம் அரிசி மாவு. அரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்காக சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு. இது தாங்க இதுக்குள்ள இன்க்ரீடியன்ட். அவளை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பொடி கணக்காக நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பவுலில் இது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த அரைச்ச அவலோட துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளாக்ஸ், இட்டாலியன் சீசனிங். உங்கள்கிட்ட இது ரெண்டுமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சில்லி ஃப்ளாக்ஸ் மேலே லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பூண்டு, சீரகம் இதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 150 கிராம் அளவுக்கு உள்ள அரிசி மாவையும் சேர்த்துக்குவோம்.
நல்லா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவல் மாவு, அரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நல்ல மாவு உருட்டுற மாதிரி பக்குவத்தில் வேணும். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருண்டை ஷேப்பில் நம்ம இது மாதிரி பால்ஸ் மாதிரி கொண்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினா கொலன்னு ஆயிடும். இது மாதிரி நம்மளுக்கு மாவு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்மளுக்கு ஃபிங்கர் ஷேப்பில் வேணால் நம்ம ஃபிங்கர்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம். இல்லை வடை ஷேப்பில் வேணால் வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். நான் இன்றைக்கி ஃபிங்கர்ஸ் தான் செய்ய போகிறேன். அதனால் ஃபிங்கர்ஸ் மாதிரி இப்படி எல்லாத்தையும் ரோல் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து வைக்க போகிறேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நம்மளுக்கு இதெல்லாம் முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னா நம்ம ஏற்கனவே ரோல் பண்ணி வச்சுருக்க ஃபிங்கர்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் வந்து போட்டுப்போம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. ஹை ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 30 செகண்ட் மட்டும் வைங்க. இது மாதிரி நல்லா அது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ப்ரௌனாக மாறணும். இது கொஞ்சம் ஒரு 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு லைட் ப்ரௌன் கலரில் மாற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே அது ஃப்ரை ஆகிடும். இது மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோன்னே ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அவல் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. அதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அழகாக ஒரு பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவோம். இந்த அவல் ஃபிங்கர்ஸ் இல்லைனா பொஹா ஃபிங்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து காம்பினேஷனாக தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். கார சட்னி, தேங்காய் சட்னி. இது அசல் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு வந்து சாஸ் வச்சு சாப்பிட்றவங்க சூப்பராக இருக்கும். நான் இதை வந்து ஒன்று உடச்சி காமிப்பேன். பாருங்கள் எவ்வளோ மொதுன்னு இருக்குது. ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கோம். அதனால் நல்ல மொதுன்னு இருக்குது. இதோட வச்சு நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி. ரைஸ் ஃபிங்கர் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இது மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். யாருமே ரைஸில் செஞ்சேன்னு நம்பவே மாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் வடை தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்ப்போம். இதுக்கு தேங்காய் சட்னியோட வச்சு சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும். ஒரு பவுல் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஜாரில் வந்து சேர்த்து நல்லா அதை அரைச்சிக்கோங்க. ரைஸ் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்ச ரைஸை நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இது கூட என்னென்ன சேர்க்கலான்னு பார்ப்போம். ஒரு 3 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் பொடிசாக நறுக்கியிருக்கேன். ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கினது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா தோல் சீவி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதோட 50 கிராம் அளவுக்கு ரவை, 100 கிராம் அரிசி மாவு. அரிசி மாவும் பொதுப்புன்னு வதட்டுக்காக சேர்க்குறோம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாகவே சேருங்க, இல்லாட்டி உப்பு கூடிடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். தயிர் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் வடைக்கு, அதுக்கு தான் சேர்க்குறோம். இதை நல்லா கோட்டாகிற அளவுக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் சாஃப்ட்னஸ்க்காக தான் சேர்க்குறோம். இப்போ நல்லா நம்மளுக்கு வடை பக்குவத்தில் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் மாவு கையில் ஒட்டாது வடை போடுறதுக்கு. நல்லா நம்ம எப்படி உளுந்த வடை போடுற ஷேப்பில் வட்டமாக ஓட்டை போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து உளுந்த வடை கணக்காகவே டேஸ்ட்டில் இருக்கும். யாருமே சோறில் செஞ்சதுன்னு நம்பவே மாட்டாங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா வடையை போட்டுக்கோங்க. வடையை வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் 30 செகண்டுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ப்ரௌன் வந்து வர வரைக்கும் வடையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி எண்ணெயை வந்து திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஒரு சைடு நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. திருப்பி விட்டாச்சு. இது மாதிரியும் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சாலே உங்களுக்கு வடை வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் அழகான வடை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகியாச்சு. இது மாதிரி மிச்ச வடைகளையும் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வடை போட்டு எடுக்கிறப்ப ஒரு பிளேட்லையோ இல்லை எல்லாத்தையும் டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த வடையை வந்து வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து ஒரு மாதிரி எண்ணெய் வந்து ஒரு மாதிரி அந்த வடையில் இருக்க வடை கிறிஸ்பினஸ் போயிடும். அதனால் டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான வடை ரைஸ் வடை ரெடி ஆகிடுச்சு. சட்னியோட சர்வ் பண்ணி அட்டகாசமாக அசட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ இதாக இருக்குது வருது பார்த்தீங்களா. சூப்பராக அழகாக உளுந்த வடை மாதிரியே தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க. ரொம்ப ஈஸியானது. நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம செய்யணும். தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ செகண்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரைஸில் எப்படி ஃபிங்கர்ஸ் செய்யலாம் அதான் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து ரைஸில் செஞ்சோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது நீங்கள் சாஸோட இல்லை சட்னியோட வச்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் ரைஸ் இருக்குது. அந்த ரைஸ் வந்து நான் நல்ல கையில் மசிச்சுக்கிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு குறைவாக உள்ள மாதிரி தான் இருக்குது. உங்கள்கிட்ட குறைவான ரைஸ் இல்லைன்னா ஒரு சுட்டு மிக்சியில் அடிச்சு விட்டுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். அது தோலை நல்லா உரிச்சிட்டு மசிச்சு வச்சுக்கணும். இப்போ ரைஸோட நம்ம என்னென்னா பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துட்டாச்சு. இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே சால்ட் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் எல்லாமே மாவு எல்லாம் பிசைஞ்சதுக்கப்புறம் வாயில் வச்சு பார்த்துட்டு சால்ட் போதுமா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சால்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் செய்ய போதும். அது கேட்டாப்பில் ஷேப்பில் வந்து இது பண்ணிப்போம். கையில் எண்ணெய் தேய்க்கிறது நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கலாம். இது மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் நம்ம வந்து சுட்டி வச்சுக்கலாம். நம்ம ஃபிங்கர் ஷேப்ஸில் வேணால் ஃபிங்கர் ஷேப்பில் வந்து ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கட்லெட் ஷேப்பில் வேணால் ரவுண்ட் ஷேப்பில் தட்டி விட்டுக்கோங்க. அது வந்து உங்களோட இஷ்டம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சுட்டி வச்சாச்சும் அது பிளேட்டில் வச்சுருக்கோம். இதை வந்து பிரெட் க்ரம்ஸோட கோட் பண்ணி இந்த பிரெட் க்ரம்ஸ் எப்படி வீட்டிலேயே செய்யலான்னு நான் வந்து வீடியோ உங்களுக்கு மேலே உள்ள ஐக்கானில் கொடுக்குறேன். அதையும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்லேயும் வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வந்து பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்யலான்னு போட்டிருக்கேன். இந்த பிரெட் க்ரம்ஸில் நம்ம எல்லாத்தையுமே வந்து கோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் கோட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா நல்ல க்ரன்ச்சியாக மாதிரி நல்லா அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு 30 செகண்ட் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 30 செகண்ட்க்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாட்டிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்ல ஒரு சைடு லைட் ப்ரௌனாக மாறிடும். நெக்ஸ்ட்டு திருப்பி விட்டு இன்னொன்று ஒரு 2 மினிட்ஸ் விட்டுக்கோங்க. இது மாதிரி நம்மளுக்கு கொஞ்சமாக ஆயில் விடுறப்ப இது மாதிரி லைட்டாக எண்ணெய் வந்து அது மேலாப்பில் தெளிச்சு விட்டு அந்த கரண்டி வச்சு தெளிச்சு விடுங்க. நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரம் வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும். நல்லா இது மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக நல்ல கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறியாச்சு. நம்ம கடையில் பேக்கரிஸில் வாங்குகிற ரோல் கணக்காக நம்மளுக்கு வந்தாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. ஏன் டிஷ்யூ பேப்பரில் வைக்கிறோன்னா அப்போ தான் வந்து ஃப்ரை பண்ணோன்னா டிஷ்யூ பேப்பரில் வச்சா அந்த எண்ணெய் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிடும். நம்ம எண்ணெயிலே வச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு மாதிரி நசுன்னு ஒரு மாதிரி ஆகிடுங்க. வடை ஃபுல்லாக ஆயில் ஆகிடும். இது மாதிரி இப்போ லாஸ்ட்டில் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான ஃபிங்கர்ஸ் வந்து ரெடி ஆயாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகான ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸு, மயோனைஸ், சட்னி எதோடு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். கெஸ்ட் வந்தால் சீக்கிரம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆஃப் சமோசா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி அவிச்ச முட்டை 5 முட்டை எடுத்துக்கேங்க. அந்த அவிச்ச முட்டையை வந்து நம்ம 4 கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் பொடிசாக கூட கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தா நமக்கு சாப்பிட்றப்ப சமோசாவோட சூப்பராக இருக்கும். அதனால் நான் 4 கட் பண்ணியிருக்கேன். எல்லா முட்டையும் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை இலையை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கேங்க. அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி பச்சை வாழை போடணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதோடு நம்ம அவிச்ச முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த மசாலா எல்லாம் அவிச்ச முட்டையோடு கோட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சாப்பில் விட்டுக்கலாம். ஒரு 4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கிட்டு அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 தடவை கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லி இலை போட்டு ஒரு 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு சூப்பரான ஸ்டஃப் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ சமோசா ஷீட்டுக்கு நம்ம அந்த ஷீட்டை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். பேஸ்ட்டு அதுக்கு மைதா மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கேன். அது கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும்.
இப்போ நம்ம லோக்கல் ஸ்டோர்ஸில் கிடைக்கிற சமோசா ஷீட் வாங்கியிருக்கேன். அந்த சமோசா ஷீட் எப்படி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டஃப் வந்து அந்த ஷீட் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து கோனிக்கல் ஷேப்பில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம கோன் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த எட்ஜை வந்து அந்த எட்ஜுக்கு கொண்டு வந்துக்கணும். பாருங்க, இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து சமோசா ஷீட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்படி ஃபோல்ட் பண்ண சில பேருக்கு வந்து ஃபோல்ட் பண்ண தெரியாது. இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஓதக்கெல்லாம் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மைதா மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கோம். இந்த மைதா மாவை லைட்டாக அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்படி கையை வச்சு நல்லா எல்லா சைடும் அந்த பேஸ்ட் வந்து இதாகிற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி இது பண்ணோன்னா அழகாக நம்மளுக்கு வந்து மைதா மாவு வந்து அந்த ஷீட்டோட நல்லா ஒட்டி சூப்பராக பேஸ்ட் ஆகிடும். நம்மளுக்கு சூப்பராக ஈஸியாக வந்து இப்போ வந்து கோன் ஷேப்பில் வந்து நமக்கு சமோசா வந்து ரெடி ஆகியாச்சு. வேறு எங்கேயாச்சும் இது மாதிரி ஹோல்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மைதா மாவை வச்சு பேஸ்ட் பண்ணி அதை கவர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தான் நம்ம சமோசா ஷீட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா சூடானோன்னே சமோசாவை வந்து நம்ம போட்டுடலாம். நல்லா சூடாகட்டும் எண்ணெய். நம்மளுக்கு இந்த ஷீட்டில் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு சமோசா வந்து ரெடி ஆகிடும். 2 மினிட்ஸ்க்குள்ளே சமோசா ரெடி ஆகிடும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் கலர் வந்து சேஞ்ச் ஆனோன்னே 2 சைடும் கோல்டன் கலர் சேஞ்ச் ஆனோன்னே நம்ம சமோசா வந்து ரெடி ஆக்கிடலாம். நம்ம கடையில் வாங்க அந்த ஷீட் வந்து சீக்கிரம் நம்மளுக்கு வந்து சமோசா வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், கலர் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லா கொஞ்சம் ஓரளவு கோல்டன் கலரில் ரெடி ஆயாச்சு. ரொம்ப இது பண்ண விட்டுறாமல் கருக விட்டுறாமல் லைட் கோல்டன் கலரில் வரப்போ நம்ம வந்து சமோசாவை வந்து எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருவோம். நல்லா ஆயில் வந்து வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சாதாங்க ஆயில் வந்து ரொம்ப பிடிக்காது. லோ ஃப்ளேமில் வச்சோன்னா சமோசா ஷீட் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆயிலாக ஆயிடும். இப்போ நம்ம எல்லா சமோசாவும் பொரிச்சாச்சு. அதே எண்ணெயில் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்து அந்த சமோசா மேலே ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சமோசா மேலே நம்ம அந்த பொரிச்ச கருவேப்பிலையை வந்து போட்டுக்குவோம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி ஆயில் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு சமோசா ஷீட் மேலே போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சமோசா மேலே போட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு வீட்டிலே ரொம்ப அழகாக நம்ம சமோசா ரெடி பண்ணியாச்சு. எக் ஸ்டஃப் சமோசா. இதிலே வந்து நீங்கள் என்ன ஸ்டஃப் வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த ஷீட்ஸ் வந்து இப்போ எல்லா லோக்கல் ஸ்டோர்ஸ்லேயும் முக்காசி கிடைக்கிது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி சமோசா செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆயாச்சுங்க. கடையில் நம்ம வாங்குறதோட இது மாதிரி வீட்டில் செஞ்சால் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அங்கே நம்ம சமோசா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சாஃப்டாகவே இருக்க நல்ல பாருங்கள். நல்லா அந்த எக்கெல்லாம் வச்சு நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலே நல்ல டேஸ்டியாக தாங்க இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சில ஸ்நாக் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணா என் சேனலை வந்து போய் செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு நல்ல ரெசிபியோட நான் வீடியோ போடுவேன். தேங்க்யூ.